எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இடைத்தேர்தலில் குதிக்கும் த்ரிஷா. அப்துல்லா போட்ட சக்க போடு. அரசியல்ல வெடித்த புதிய சர்ச்சை. அகில உலகத்தையும் ஆளுற த்ரிஷாவுக்கு அரசியல் உலகம் தெரியாதா என்ன? டாய், என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா, இதா வந்துடுறேன். இப்ப அவன் அரசியல் பாட்டு பாடல, இங்க எத்தனை உயிர் போகும்னு தெரியாது. ஏன்னா திமுக போராட்டம் அப்படி. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா என்று இன்றைய அரசியல் களத்தில் நடிகை த்ரிஷா களமிறங்கி, அதுவும் தளபதியோடு இணைந்து தாவேக்கு சார்பாக இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா பகிர்ந்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. லாலா கடசாந்தி பாடல் நடிகரும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் பேசியதாக கூறப்படும் சர்ச்சை மற்றும் அதனை தொடர்ந்து அரங்கேறிய கைது நடவடிக்கைகள் தமிழக அரசியல்ல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகையின் பெயரை கூட குறிப்பிடல. இருப்பினும் அவர் த்ரிஷாதான் என்று உலகமே அறியும். திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன. இருப்பினும் அரசியல் சுயலாபத்திற்காக வீடியோ வெட்டி ஒட்டப்பட்டு பரப்பப்படுது என்று குற்றம் சாட்டியுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, இதற்கு பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் திரைக்கதையை அம்பலப்படுத்தி பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவு வைரலாகி வருது. காவேரிக்காக போராட்டம் நடத்த சொன்னா நடிகை குறித்து கலவரத்தை ஏற்படுத்தினால் எப்படி? அதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வக்காலத்து வாங்கும் விதமாக, அதாவது தஞ்சாவூர் காவிரி போராட்ட மேடையில் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரையை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ள எம்பி அப்துல்லா, உதயநிதி தனது உரையில் எந்த ஒரு நடிகையின் பெயரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பிடவே இல்லை. ஆனால் ஆளுங்கட்சியினர் திட்டமிட்டு அந்த வீடியோவின் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் எடிட் செய்து வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்களில் பரப்பி வர்றாங்க என்று சாடி உள்ளார். மேலும் எதற்காக இவ்வளவு அவசரமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை மூலம் கைது நடவடிக்கை வரை நாடகம் ஆடப்படுகிறது என்பதற்கான பின்னணி காரணங்களையும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் 3 முக்கிய காட்சிகளாக விவரித்திருக்கார். விரைவில் அந்த குறிப்பிட்ட நடிகை ஊடகங்களின் முன் தோன்றி அல்லது ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடுவார். அதில் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என்னை ஒரு பெண் என்றும் பாராமல் மானபங்கம் படுத்தினர், உரிய நடவடிக்கை எடுத்து என் மானத்தை காத்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி என்று பேசுவார் அல்லது அறிக்கையும் விடுவார். இந்த சர்ச்சை மற்றும் பரபரப்பை சாக்காக வைத்து விரைவில் வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த நடிகை தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அனுதாப அலை மற்றும் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற வைக்கப்படுவார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த நடிகை கட்சியின் 2ஆம் கட்ட தலைவராகவும் பிற்காலத்தில் கட்சியின் மிக முக்கிய தலைவியாகவும் கட்சிக்குள்ள முன்னிலைப்படுத்தப்படுவார். தொடர்ந்து தனது பதிவில் ஆளுங்கட்சியையும் அதன் நிர்வாகிகளையும் கடுமையாக விமர்சித்து உள்ள திமுக எம்பி அப்துல்லா, அந்த நடிகர் அந்த நடிகையை தனது கட்சியில் கொண்டு வந்து சேர்த்து முன்னிலைப்படுத்தினால் அவரது தற்குறி தொண்டர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க போவது கிடையாது. அவரது மங்குனி அமைச்சர்களும் இதை பார்த்து கொண்டு சும்மாதான் இருப்பார்கள். அதை செய்வதற்கு எதற்கு இத்தனை டிராமா, எதற்கு உதயநிதியின் மேல் வீண்பழி என்று காரச்சாரமாக கேள்வி எழுப்பியிருக்கார்.
திமுக எம்பி அப்துல்லா வெளியிட்டுள்ள இந்த பதிவு ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை மறைக்கவும் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவுமே திமுகவினர் இதுபோன்ற கற்பனை கதைகளை பரப்பி வருவதாக விஜய் ஆதரவாளர்கள் மறுப்பு தெரிவித்து வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதில் இருந்தே அரங்கேறி வரும் சம்பவங்கள் அனைத்துமே ஒரு திட்டமிட்ட அரசியல் திரைக்கதையின் பகுதி என்பதை எம்பி அப்துல்லாவின் இந்த பதிவு சுட்டிக்காட்டுவதாக கூறி திமுக தொண்டர்கள் இதனை சமூக வலைதளங்களில் தீவிரமாக பகிர்ந்து வர்றாங்க. பாலை ஊத்துடா, கூளை ஊத்துடா, வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா, வெட்டு ஒன்றுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. அப்படி இன்னைக்கு தளபதி ரசிகர் கில்லி த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது என்று கடவுளிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டிருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கும் இத்தகைய கருத்துக்கு உங்கள் கருத்தை ஜெம் கமெண்ட்ல பகிரவும். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.